அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக 2 முறை பள்ளிகள் திறப்பானது தள்ளி போனது. ஜூன் 12ஆம் தேதி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும், ஜூன் 14ஆம் தேதி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. நடப்பாண்டை பொறுத்தவரையில் ஜூன் 6 என முதலில் பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது. வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் சென்னையில் உள்ள சக்தி என்ற 12ஆம் வகுப்பு மாணவர் சுருண்டு விழுந்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலும் அரசியல் கட்சி தலைவர்களும் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வலியுறுத்தினர். இதையடுத்து ஜூன் 6க்கு பதில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறையும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து 2024-25ஆம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே வளாகங்களை தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும், பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதே நேரத்தில் பல மாவட்டங்களில் கடும் வெப்பமும் நிலவி வருகிறது. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும், மேலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கோடை வெப்பமும் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கனமழையும் கடும் வெப்பமும் நிலவி வருவதால் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளின் திறப்பை மேலும் நீடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு பற்றி தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கான அறிவிப்பை விரைவிலேயே வெளியிடும் எனவும் கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என கடுமையான எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர். இது தொடர்பான அறிவிப்பு இன்று இரவோ அல்லது நாளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.